இல்லை யாராவது இதை கேட்குறீங்களா? நான் இன்னும் படமே பார்க்கலைங்க. இல்லை ரெட்ரோ படம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு கேள்விப்பட்டேன். அண்ட் ஆப்வியஸாக கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இது வந்து மேஜராக வந்து சூர்யா சார் எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி இஷ்யூ இந்த காலையில் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது. அண்ட் அது பரமோன் அதை வந்து முன்னாடிலேருந்து சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்சது அந்த விஷயத்தில் ஒரு குட்டி ஒரு பங்காக இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் மேஜராக வந்தேன். நான் திருப்பி இன்னைக்கு நைட் ஷோ தான் வந்து படம் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு தான் மேஜராக வந்து இப்போ அங்கே டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கிறதால கொஞ்சம் அது வேலை இருக்கு. கூலி அதுதான் இல்லை, நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் கார்த்திகிட்ட எப்போ அவர் பார்க்கும்போதெல்லாம் கேட்டிருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்கேன் என்ன இதுன்னு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட் ஆயிருக்காங்க. என்னோட கார்த்திக் சுப்ராஜ் சாரோட டீம் இருக்கவங்க பாதி பேர் என் படத்துலையும் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் அப்பப்போ அப்டேட்லாம் கேட்டுப்பேன். நான் வெயிட் பண்ணுற படங்களில் ஒன் ஆஃப் த படம் இது. ஸோ இன்னைக்கு நைட் நான் பார்த்துருவேன். மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதான் இல்லை, ரெண்டுமே நம்ம வச்சிடறோம். ரெண்டுமே சென்சார் அப்ரூவ் பண்ணிடுது. ஸோ ரெண்டுக்குமே டிக்கெட் வாங்கிட்டு மக்கள் உள்ள போறாங்க. அவங்க பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது எல்லா படங்களுமே வரணும், எல்லா படங்களும் ஜெயிக்கணும்ல. லோகேஷ் கனகராஜ் சூர்யா கூட்டணி எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா ரோலெக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கு கூலி அப்டேட் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஆகஸ்ட் 14 ரோலெக்ஸ் எப்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இல்ல அது எல்லாமே எப்போங்கிறது இன்னும் தெரியாது. அடுத்து சாரோட கமிட்மெண்ட் இருக்கு, என்னோட கமிட்மெண்ட் இருக்கு. இமீடியட்டா கைதி 2 படம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போங்கிறது ஒன்று இருக்கு. பட் ஆனால் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இல்ல நான் பிரேக் எடுத்துக்கிறதுக்கு ஒரே காரணமே இதுதான். அது உங்களுக்கே தெரியும்ல, ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று திரும்ப வந்துட்டே இருக்கும். அது ஒர்க் ப்ராக்ரஸ் கொஞ்சம் பயங்கரமா பாதிக்கும். இடையில ஸ்ரீயை பத்தின நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எதுவுமே என்ன நிறைய பாதிச்ச விஷயம். ஸோ நான் கொஞ்ச நாள் ஒரு 3 months படம் முடிய வரைக்கும் பிரேக் எடுக்கணும். இல்ல அது இன்னொரு பேட்டியில சொல்லுவோம். இது வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். வேற இருக்கும். நல்லா இருக்கா ஸ்ரீ நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.